நீ வந்து சொர்க்கத்தில் போய் முட்டி போட்டுக்கிட்டு இருக்க போறியா, நரகத்தில் ராஜாவாக இருக்க போறியா அப்படின்னாரு. நான் நரகத்தில் ராஜாவாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஓப்பன் ஆகிற ஒரு கதை தான் வந்து. நரகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னால் அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. படம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கும். வந்தாருன்னா நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லுவாரு. இந்த படம் அந்த கனவுகள் எல்லாம் உடைச்சிருக்கு. கனவுல உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் அவருக்கு சரியா பொருந்துமா அப்படின்னு, ஏன்னா படம் வெளியே வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிட்டு யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. தமிழ் சினிமாவில் ஒரு ஜெயில் சம்மந்தப்பட்ட படங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விருமாண்டி, அப்புறம் வட சென்னை, இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு 90% வந்து ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற கதை. இதில் வந்து ஒரு கிளை கதைகள் சொல்லாமல் அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அந்த கதை போயிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ரவுடியை எப்படி பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு பார்த்தா செல்வராகவனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வெற்றிக்கு வில்லன் கேரக்டர் மிகப்பெரிய முக்கியத்துவம். இல்லை வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்துட்டா அந்த படம் பாதி வெற்றின்னு அர்த்தம். படம் நல்ல ஒரு லைன் எல்லாம் சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. கேரக்டர்களை இன்னும் கவனம் செலுத்தி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. ஜெயிலை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல முயற்சி சொல்லியிருக்காரு. மற்றபடி ரஞ்சித்தோடைய சாயல் இதில் எங்கேயுமே தெரியல. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கருணாஸ் வந்து ஒரு சரியாக பண்ணியிருக்காரு. கருணாஸை இந்த அளவுக்கு வேலை வாங்கின அந்த இயக்குனர் மற்றவர்களை ஏன் கோட்டை விட்டார்ன்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து. வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. வசனங்களை தாண்டி ஆர்ட், கலை இயக்குனர் வந்து இது ரியல் ஜெயிலா அல்லது வந்து செட்டு போட்டதா அப்படின்ற ஒரு விரும்பிப்பை ஏற்படுத்துறாரு. நாளிகை இயக்குனருடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இது என்னுடைய கதை, சொர்க்கவாசல் என்னுடைய கதையை எடுத்து பண்ணிட்டாங்க. அதாவது சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கிருந்த கைதிகளிடம் நான் கேட்டு இந்த கதையை ரெடி பண்ணேன்னு. அவர் எந்த அளவுக்கு இதை அணுகுனாருன்னு தெரியல. ஏன்னா எழுத்தாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது. இந்த கதையை முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரியல. Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெபில் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் செய்யார் பால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முதல் விஷயமா வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய சொர்க்கவாசல் படம் வந்திருக்கு. படம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கும். வந்தாருன்னா நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லுவாரு, ஒரு ஃபன் கண்டென்ட்டுக்கு ஒரு ஓகே அப்படின்னு. இந்த படம் அந்த கனவுகள் எல்லாம் உடைச்சிருக்கு. இந்த கனவுல உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் அவருக்கு சரியா பொருந்துமா அப்படின்னு, ஏன்னா படம் வெளியே வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடுச்சு. 99வது வருடம் சென்னை மத்திய சிறைச்சாலையில் நடந்த மிகப்பெரிய கலவரத்தை மையமாக வைத்து அந்த படம் கதை. ஆமாம், கதை. இந்த கதைக்களத்துக்கு ஆர்ஜே பாலாஜி பொருத்தமாக இருப்பாரா? சரி, சித்தார்த் விஸ்வநாத் இந்த கதைக்கு ஆர்ஜே பாலாஜி பொருத்தமாக இருப்பார் ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது முடிவு பண்ணியிருக்காரு. அதற்கும் ஆர்ஜே பாலாஜி அடாப்ட் ஆகிட்டார். நம்ம படம் ரிலீஸ் முன்னாடி இருந்தது, படம் பார்த்தாச்சு. பார்த்த பிறகு ஓகே, ஒரு ஜெயில், அந்த ஜெயிலில் உள்ள ஒரு கலவரம், அந்த கலவரத்திற்குள் ஒரு அப்பாவி ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வந்து இருக்கிறான். அவன் வெளியே போனானா இல்லையா, அந்த சிறைச்சாலையே ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு தாதா ஏன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான், இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்று. ஓகே சார். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா விருமாண்டியில் கொஞ்சம் வந்து வடச்சென்னையில் பிச்சு போட்டு இதெல்லாம் கலவையாக பண்ணால் வந்து சொர்க்கவாசல் அப்படின்னு இருக்காங்க. அப்படிதான் இருக்கா இல்லை வந்து வேற ஒரு ஜானர் இருக்கா? இல்லை, இது என்னன்னா, நீங்கள் 99வது வருஷம் வந்து மத்திய சிறைச்சாலையில் பாக்ஸர் வடிவேலுன்னு தாதா, ஒரு குத்துச்சண்டை வீடு அந்த தாதாவினால் ஏற்பட்ட மரணம், அந்த மரணத்தை தொடர்ந்து சிறை கலவரம். அந்த சிறை கலவரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு பேசப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு கலவரமாக மாறிச்சு. அது மேலே ஒரு விசாரணையெல்லாம் நடந்தது. அது அப்படியே இதாகிடுச்சு. அதனுடைய பின்னணியில் எடுத்திருக்காங்க அப்படின் பொழுது இந்த கதைக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு ஜெயில் சம்மந்தப்பட்ட படங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விருமாண்டி, அப்புறம் வட சென்னை, கொஞ்சம் மகாநதி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விருமாண்டிலாம் ஒரு பகுதியாக வரும், அல்லது வந்து வட சென்னையில் கொஞ்ச நேரம் காமிச்சாலும் அது ஒரு பகுதி தான். இதில் வந்து முழுக்க ஒரு 90% வந்து ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற கதை அப்படின் பொழுது இதில் வந்து ஒரு கிளை கதைகள் சொல்லாமல் அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அந்த கதை போயிட்டே இருக்குது. கதை ரைட் ஓகே. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது
இதில் இன்னும் இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஏன் இந்த டைரக்டர் இவங்களை செலக்ட் பண்ணாரு, இவங்க பொருத்தமாக இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தவிர ஆடியன்ஸாக அதை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து சிகான்னு ஒரு தாதா, அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருக்க அந்த சிகா எங்கே திரும்பினாலும் சிகான்னு இருக்குது. சிகாவை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்க அந்த சிகான்ற ஒரு ரவுடியை எப்படி பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு பார்த்தா செல்வராகவனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர்ஃபுல்லாக அப்படின்னா ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு வில்லன் கேரக்டர் மிகப்பெரிய முக்கியத்துவம். ஒரு வில்லன் வந்து ஒரு பலமான ஆளா இல்லை வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்துட்டால் அந்த படம் பாதி வெற்றின்னு அர்த்தம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படி இறங்கி வர சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளாடிக்கிட்டு வரா மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. எனக்கு இப்போ தீப்பெட்டி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் கொஞ்சம் பெரிய உருவமான மாதிரிலாம் இருக்குது. வந்து எதுக்கு இவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதேமாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இந்த கிரிக்கெட் கமெண்ட்லாம் சொல்லி தாய் போச்சா ஆச்சா ஊ ஆவுன்னு கத்திக்கிட்டு ஒரு நபர் வந்து இதில் பண்ணுறாரு. அவருக்கு இது செட் ஆகுதா இல்லை இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பழைய ஆர்ஜே பாலாஜி தான் உள்ளே வராங்களா, இந்த கதைக்குள்ளே கேரக்டர் உள்ள அவர் போனாரான்னு தெரியல. முயற்சி வித்தியாசமான முயற்சி. சில இடங்களில் கதை நல்லா பண்ணிடுவாங்க, கேரக்டர் வந்து கொண்டு. ஒருவேளை இந்த புதுமுக இயக்குனர் அப்படின்னால ஒரு சமயம் பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு மீடியமான ஹீரோக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு, அவங்க வாய்ப்பு கிடைக்காம கால்ஷீட் கிடைக்காம போய் இவரை வச்சு பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா அந்த அழுத்தம் இருக்கும் முழுக்க. அதுக்காக இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம புறந்தள்ள முடியாது. படம் நல்லா ஒரு லைன் எல்லாம் சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. கேரக்டர்களை இன்னும் கவனம் செலுத்தி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. எப்பவுமே ரஞ்சித் பாட்டர்ல இருந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா வந்து ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும், சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. இந்த படம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா இல்லை வந்து அதை விட்டு தள்ளி நிற்கிறதா? ரஞ்சித் பாட்டர்ல இருந்து வந்த ஒரு இயக்குனர் தான் எடுத்த மாதிரி இருக்கு அந்த படம்? இல்லை அது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரஞ்சித் இதுல இருந்து வரவங்க டீம்ல இருந்து வரவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேசுகிறவங்களா மற்ற விஷயங்களை பேசுகிறவங்களா இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல முயற்சி சொல்லியிருக்காரு. அது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி தனமாக மாறி இருக்கு. மற்றபடி ரஞ்சித்தோடைய சாயல் இதில் எங்கேயுமே தெரியல. இவருக்கான சித்தார்த்துக்கான ஒரு தனித்துவமான ஒரு படமாக தான் அது பண்ணியிருக்காரு. முழுக்க ஜெயில் கூடயே எடுக்கிற படம் இதுதான் முதல் முறை. விரும்மாண்டியும் கூட வந்து ஒரு நல்ல ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆக்ஷன் போர்ஷன் இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து நெப்போலியன் வருவார், அங்கே அவங்களுக்கு உண்டான ஒரு பகை இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஒரு போர்ஷனாக வந்து விரும்மாண்டியில் அந்த ஜெயில் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் முழுக்க ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் என்னும் போது சீட் நுனியில் உட்கார வச்சிருக்காரு அந்த 2.5 மணி நேரம். நுனியில் உட்கார வைக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து இப்போ பொதுவாகவே வந்து உங்களுக்கு எல்லா படங்கள்லையும் எமோஷனல்ன்ற ஒரு விஷயம், எமோஷனல் கனெக்ட் ஆனால் தான் அந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ உருக வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா இவனும் உருகி போனோம் வந்து அவர் அழறாருன்னா கொஞ்சமாவது இவன் ஃபீல் ஆகணும். இவன் சரி பண்ணட்டும், அவர் பண்ணட்டும். பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ரேஞ்சில் இருந்தால் அந்த கேரக்டர் வந்து இவன் கூட ஒட்டல்னு அர்த்தம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கருணாஸ் வந்து ஒரு சரியாக பண்ணியிருக்காரு. கருணாஸை இந்த அளவுக்கு வேலை வாங்கின அந்த இயக்குனர் மற்றவர்களை ஏன் கோட்டை விட்டார்ன்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று. கருணாஸ் வந்து ஒரு ஓப்பனிங்கில் ஒரு டைலாக்கே சொல்லுவார், அதுதான் ஒட்டுமொத்த லைனும் கூட வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அப்படியே உள்ளே போவார். அவரே சொல்லிப்பார் வந்து நான் ஒரு உயர் அதிகாரிகிட்ட கேட்டேன், இங்கே வந்து மதிப்பும் இல்லை, இங்கே வந்து போலீஸ்காரனை வேலை செய்கிறது மதிப்பும் இல்லை, வருமானமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீ வந்து சொர்க்கத்தில் போய் முட்டி போட்டுக்கிட்டு இருக்க போறியா, நரகத்தில் ராஜாவாக இருக்க போறியா அப்படின்னாரு. நான் நரகத்தில் ராஜாவாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஓப்பன் ஆகிற ஒரு கதை தான் வந்து இப்படி போகிற ஒரு கதையை வந்து இங்கே கருணாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை போகுதுன்னு போது கருணாஸை எந்த அளவுக்கு வேலை வாங்கினீங்களோ மற்ற கேரக்டர் வேலை வாங்கியிருந்தால் இன்னும் ஒரு சூப்பரான படமாக இது இருந்திருக்குன்னு எனக்கு. ஓகே சார், தி இண்டுள்ள ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, அதில் வந்து ஒரு விஷயம் இருந்தது, வர எல்லா கேரக்டரும் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிலாசபி இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, ஒரு தத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது ரொம்ப வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு லைனை பார்த்தோம். அப்படி இருக்குதா சார் படம்? இல்லை என்னென்னா உங்களுக்கு இந்த கதையில் வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கதை பண்ணும்பொழுது ஒரு கிளை கதை எங்கேயாவது சொல்லி ஆகணும். இதில் ஒரு கிளைக்கதை சொல்கிறார் வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்து ஒரு ரோட்டு கடை வச்சுருக்கான். அந்த ரோட்டு கடை வச்சுக்கிறவொன்னு ஒரு கொலைப்பழி ஏற்கப்பட்டு ஒரு கொலைப்பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலைக்குள்ளே அப்பாவே வந்து மாற்றான் அப்படின்னு பொழுது ஒரு கிளைக்கதை கொஞ்சம் தான் சொல்கிறாரு. இன்னொரு கிளைக்கதையை சொல்லும் பொழுது தான் அந்த படம் வந்து சுவாரஸ்யமான படமாக மாறும். அப்படி இல்லாத போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நீங்கள் தத்துவம் பேச வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ எப்படி கருணாஸ் கேரக்டர், அதே மாதிரி ரங்குன்னு ஒரு கேரக்டர், ஒரு திருநங்கையா ஒரு கேரக்டர் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டரை வடிவமைச்ச விதமே அவ்வளோ அருமையாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ் கூட அந்த யாருமே வந்து கனெக்ட் ஆகாமல் போகிறது தான் இந்த படத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்துது.
படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து இது ஜெயில்னா இப்படி தான் இருக்கும்னு காட்டுறாங்க அவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிறைச்சாலை சம்மந்தப்பட்ட பல படங்கள் வந்துருக்கு. இப்போ இருக்கிற பசங்க வந்து நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்த்துட்டாங்க, இதை விட பெரிய படங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அப்படியே இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகணுமா அப்படின்னு செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த கலவரத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நறுக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதன் பிறகு கதைக்குள்ளே மெயினான கதைக்குள்ளே போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வந்து இதுதான் இது ஒரு இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு அவர் படம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து மற்ற கேரக்டர் எல்லாத்தையும் பேச வைக்கக்கூடிய அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பேச வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த டேரக்டர் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதில் கன்னட படம் நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த சைடு ஏ சைடு பின்னு ஒரு படம் வந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு. உள்ளுக்குள்ளே லவ் போர்ஷன், அப்புறம் தேவையில்லாமல் ஒரு வழக்கை வாங்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே போய் கஷ்டப்படுவார், வெளியே வரவர் இப்படி தான் இருக்கும். அந்த லவ் சீக்வன்ஸும் இதில் வர லவ் சீக்வன்ஸும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. படம் அப்படி தான் இருக்காது சார்? இல்லை, நான் அந்த படம் பார்க்கல, கன்னட படம் பார்க்கல. நான் இந்த லவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு என்னென்னா இதில் ஒரே ஒரு சீன் வந்து மொத்தமாக நான் சொல்ல, நான் திடீர்னு இந்த லவ்வரும் அந்த 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு வண்டி கடையாண்ட. அவங்க அம்மா திட்டுறாங்க. திட்டினோடனே என்ன நீ வந்து என் பையனை வந்து மயக்க பார்க்குறியா நீ? அந்த பொண்ணு வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பூ விற்கிற பொண்ணு, ஒரு டிஃபன் கடை வச்சுருக்காரு. அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடைய அந்த வண்டியில் அந்த ட்ரை சைக்கிளில் இந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு வருது, இவர் தான் ஓட்டிக்கிட்டு போகிறாரு, அவங்களும் இருக்காங்க. இது என்ன முரண்பாடுன்னு தெரியல படம் பார்க்குறவங்களுக்கு வந்து. இது மாதிரியான விஷயம் இதை கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லவ் பர்சனை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே சார். 2.5 மணி நேரமும் வந்து எப்படி இருந்தாலும் சிறைச்சாலை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது மியூசிக் வந்து ரொம்ப பேசிக்காக தேவை. மியூசிக் எப்படி சார் படம்? ஓகே, மியூசிக்கை தாண்டி இந்த படத்தில் எனக்கு உண்மையிலே டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது, வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. வசனங்களை தாண்டி ஆர்ட், கலை இயக்குனர் வந்து இது ரியல் ஜெயிலா அல்லது வந்து செட்டு போட்டதா அப்படின்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி டெக்னிக்கலாக நல்ல படம் தான் இது. வந்து கதை, கண்டென்ட்டு, அது கேரக்டர் வந்து வேலை வாங்கின விதத்தில் தான் கொஞ்சம் தொய்வு இருக்குது. ஓகே சார். ஒரு காலகட்டத்தில் வந்து சந்தானம் வந்து ஹீரோவா மாதிரி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கவே இல்லாமல் ஒரு காமெடி ஜேனர்லேயே வந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இதே அவர் இருக்கிற நேரத்திலேயே வந்து காமெடியனாக இருந்து ஹீரோவா வந்து நிறைய பேரை பார்க்கணும். சிவகார்த்திகேயன் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு வெடலை பையனாக இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் தன்னுடைய ட்ராக்கையே மாற்றிக்கிட்டாரு. சூர்யா இருக்கட்டும், தன்னுடைய ட்ராக்கை மாற்றி ஒரு ஆக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கான 2 பேருக்குமான ஒரு பெரிய வந்து ஓப்பனிங்கே கிடைச்சது. இது ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங்கை கொடுக்குற படம் இல்லை. ஓப்பனிங் இதில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆர்ஜே பாலாஜி பழக்கப்பட்டு இதே மாதிரி பழக்கப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கிண்டல் அடிக்கிற ஒரு இது அடிக்கிற ஒரு கேரக்டர், லோடலோடன்னு பேசிக்கிட்டு ஒரு கேரக்டர், அவர் ஒரு சீரியஸ் பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் முகத்தை மாற்றிக்கிட்டு இருக்காரு, ஏதோ முயற்சி பண்ணுறாரும் போது ஆடியன்ஸ்க்கு அடாப்ட் ஆகலை. ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி அடுத்து வர பட வாய்ப்புகளை வந்து இது மாதிரி கேரக்டராக ரொம்ப கேரக்டர் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறதா இருந்தால் ஒருவேளை ஒரு 2-3 படத்துக்கு அப்புறம் அவர் சக்ஸஸ் ஆகலாம்னு என்னுடைய சரி. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து எந்த ஒரு படம் வந்தாலும் தமிழ் சினிமாவில் இது என்னுடைய கதைல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துக்கும் வந்து அப்படி ஒரு இஷ்யூ வந்தது. கிருஷ்ணகுமார், நாளிகை இயக்குனருடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, இது என்னுடைய கதை, சொர்க்கவாசல் என்னுடைய கதையை எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது பெருசா பூமாகலாம் கூட இந்த ஒரு செய்தி வந்து சார், இதை பத்தி உங்களுடைய பார்வை? தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு படம் வரும்பொழுது காலகாலமாக அதுக்கு வந்து அதிக பேர் அடிபட்டது வந்து முருகதாஸ் அவர்கள். தொடர்ச்சியாக வந்து நிறைய திருட்டு கதைகளில் வந்து அவர் பேர் தான் அடிபட்டது. சில கதைகள்லாம் அவர் சரண்டர் ஆகி அதுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுத்து அப்புறம் வந்து விஜயகாந்த் தலையிட்டு கூட டைட்டில் கார்டெலாம் போட்டு விஜயகாந்த் ரமணா கதைலாம் வந்து தென்னவன் படத்தை எடுத்தவருடைய கதை தான் வந்து. ஏன்னா விஜயகாந்த் ரமணா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புதுமுக இயக்குனர் ஒருத்தர் கதை சொல்கிறாருன்னு ரேடன் டெலிவிஷனில் தான் அந்த கதை கேட்குறாரு. கேட்டுட்டு இருக்கும்போது விஜயகாந்த் டென்ஷன் ஆகிட்டார். நந்தகுமார் தான் கதை சொல்லிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகி அவர் எழுந்து போக ஆரம்பிக்கிறார். இவருக்கு என்ன ஆகி போச்சு, கதை பிடிக்கலையா, நாம் ஏதோ அவர் விஜயகாந்தை கோவப்படுத்திட்டோமோ அப்படின்ற அளவுக்கு இவர் டென்ஷன் ஆகிட்டார். விஜயகாந்த் என்ன நினச்சிட்டாரு, நாம் நடிச்சுக்கிற முருகதாசுடைய கதையை தான் இவர் சுட்டுட்டார் பொழுது அப்படி. அப்புறம் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது இவருடைய கதை தான் அதுன்னு. அப்புறம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அதன் பிறகு தான் தென்னவன் படம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து. இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இதுவும் வரும். தாண்டவம் படம் கூட ஒரு பிரச்சனை வந்தது. அமீர் அப்போ இயக்குனர் சங்கத்தில் இருந்தப்போ அது வாழை படத்துக்கே வந்தது. இதுக்கும் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கிருஷ்ணகுமார் அவர் சொல்லியிருந்தார் வந்து, அதாவது சைதாப்பேட்டை கிளை சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கேருந்த கைதிகளிடம் நான் கேட்டு இந்த கதையை ரெடி பண்ணேன்னு. அவர் எந்த அளவுக்கு இதை அணுகுனாருன்னு தெரியல. ஏன்னா எழுத்தாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது. இந்த கதையை முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அது அப்படியே கடந்து போயிடுச்சு வந்து. அதோட பின்னணி என்னன்னு நமக்கு தெரியல. 2 வருஷம் கேப் விட்டுட்டு ஒரே வருஷம் 2 படம் என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கு கருத்துக்களை வந்து நேரத்துக்கு வந்தமைக்கு நன்றி.